Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தென்சென்னை மாவட்ட செயலாளர் எஸ்கே சிவா எனது பெயர். இன்றைக்கு சென்னை இன்று 6-8 காவல் நிலையத்தில் முதன்மை காவலராக பணிபுரியக்கூடிய வேலப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு காவலர் தனது நண்பர்களுடன் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய நண்பர் வீட்டில் நேற்று முன்தினம், அதாவது 24 மணி நேரத்துக்கு முன்பு அவர் வீட்டில் மது அருந்தி கொண்டிருந்த பொழுது அந்த வீட்டில் இருந்த 16 வயது சிறுவன் அந்த வீட்டுக்கு கோவிலுக்காக கன்னியாகுமரியில் வசிக்கக்கூடிய அந்த சிறுவன் தனது குடும்பத்தினருடன் தன்னுடைய மாமா வீட்டுக்கு, கோடம்பாக்கத்தில் உள்ள மாமா வீட்டில் அவர் அந்த இடத்துல அவர் வீட்டில் இருந்திருக்காரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூருக்கு கோவிலுக்கு போயிட்டு அந்த வீட்டில் இருந்து அந்த லீவு நாள் என்பதால் அவர் மாமா வீட்டில் தங்கிவிட்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் இருந்து மாமா வீட்டில் இருந்திருக்கார். அந்த மாமாவுடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலப்பன் சொல்லக்கூடிய அந்த காவலர் அவர் வீட்டில் மாமாவோடு சேர்ந்து மது அருந்தி இருக்கிறார்கள். மது அருந்தி விட்டு போதை தலைக்கேறியவுடன் அங்கிருந்த அந்த சிறுவனை அவர் தவறான முறையில் தன்னுடைய மிக மோசமாக வாயில் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த குழந்தையை மிக மோசமான முறையில் அவர் பாலியல் தொந்தரவை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு சிறுவனிடம் ஒரு காவல்துறை இப்படி நடந்து கொள்வது மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரியது, அதிர்ச்சிக்குரியது. காவல்துறையில் இருக்கக்கூடிய சில நபர்கள் தொடர்ந்து காவல்துறைக்கு புகார் கொடுக்க வரக்கூடியவர்களிடமும் சரி, அல்லது இது போன்ற சம்பவங்களும் தொடர்ந்து காவல்துறையை சார்ந்த சில நபர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். சென்னையில கூட பாத்தீங்கன்னா கொடுங்கையூர்ல ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுப்பதற்கு வந்தபோது அந்த பெண்ணுக்கு அவர் பாலியல் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். அதே மாதிரி பழனியில ஒரு எஸ்ஐ, இங்க கொடுங்கையூர்ல ஒரு எஸ்ஐ, இன்றைக்கு சென்னையில ஒரு சிறுவனிடம் இப்படி நடந்து கொண்டிருப்பது ஏதோ காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த காவலர்களுக்கு அவர்களுடைய அணுகுமுறையில் ஏதோ தவறு இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. காவலர் சீர்திருத்த ஆணையம், அந்த ஆணையம் வழிகாட்டுதல்படி காவலர்களுக்கு பயிற்சிகள் போதுமான வகையில் அவர்களுக்கு வழங்கப்படவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் காவலர்கள் அணுகுமுறையில், அதாவது நான் எல்லா காவலர்களையும் சொல்லல, ஒரு சில காவலர்கள் தன்னுடைய அணுகுமுறைகளில் மேலும் அவனுடைய அணுகுமுறைகள் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால், அப்ப காவல்துறையினுடைய அந்த பயிற்சியிலோ அல்லது அவர்களுக்கு மேல் அதிகாரிகள் அவர்களை கண்காணிக்கிற விதத்தில் ஏதோ தவறு இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். இப்ப இந்த வேலப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த காவல் நிலையத்திற்கு நவம்பர் மாதம் தான் அவர் இங்க வந்திருக்கிறார். இங்க காவலர் குடியிருப்பில் தான் அவர் குடியிருக்கிறார். இதற்கு முன்பு அவர் எங்கெல்லாம் பணியாற்றினாரோ அங்கெல்லாம் அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்றது உட்பட இதுல இந்த சம்பவத்திலிருந்து அவர் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அவர் எங்கெல்லாம் பணிபுரிந்தாரோ அங்கெல்லாம் இது மாதிரியான ஏதாவது சம்பவங்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு காவல்துறை அந்த வேலப்பன் என்று சொல்லக்கூடியவரை அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கைது செஞ்சிருக்கிறாங்க. அது பாராட்டுக்குரியது, வரவேற்கக்கூடியது. அதோடு சேர்ந்து அந்த மாணவனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முழு மனதோடு அந்த மாணவனை பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது இந்த பாதிக்கப்படக்கூடியவர்கள், அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு அச்சத்தோடு தன்னுடைய அந்த புகாரை தெரிவிப்பதற்கு முன்வருவதில்லை. ஆனால் இந்த 16 வயது மாணவன் தான் வீடு கோடம்பாக்கத்திலிருந்து அசோக் பில்லருக்கு சுமார் 2 கிலோமீட்டர் வரை இரவு அந்த சம்பவத்தை காவல்துறைக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையிலே நடந்தே அந்த அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருப்பது உண்மையிலேயே மாணவனுடைய அந்த மன தைரியத்தையும் மாணவனுடைய அந்த அணுகுமுறையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மனதார பாராட்டுகிறோம். அந்த மாணவனை போல் பலரும் இன்றைக்கு முன்வர வேண்டும். இது போன்ற சம்பவங்களில் பாதிக்கப்படுகின்ற பொழுது
முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தோம். அந்த முற்றுகை போராட்டத்தை எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைமை வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் காவல்துறையினுடைய மேல் அதிகாரிகள் இன்றைக்கு சந்தித்து நாம் உள்ளே பேசி வந்திருக்கக்கூடிய துணை ஆணையாளர் உட்பட அந்த உத்தரவாதம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு புகார் மனுவை இங்கே இருக்கக்கூடிய காவல் உதவி ஆணையரிடம் புகார் மனு கொடுத்திருக்கின்றோம். அந்த புகார் மனுவிலே என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வேலப்பன் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும், அது உடனடியாக நீக்கப்பட வேண்டும், இன்றே அது நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதே போன்று அந்த சிறுவனுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். அந்த போஸ்கோ சட்டத்தில் வழிகாட்டுதலின் அடிப்படையில் உடனடியாக இழப்பீடு தொகையை 24 மணி நேரத்துக்குள் அந்த மாணவனுக்கு வழங்க வேண்டும். மாணவனுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது ஏதேனும் பின்னாடி ஏதாவது பயம் அச்சத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் இருந்தால் பலர் புகார் கொடுக்க முன்வருவதில்லை. அப்படி அந்த மாணவனுக்கு ஏதேனும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், தடுக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். மாணவனுக்கு கவுன்சிலிங் வழங்க வேண்டும். மாணவன் தங்கு தடையின்றி படிப்பதற்கு அரசு தனி கவனம் செலுத்தி அந்த மாணவனுக்கு துணை நிற்க வேண்டும். இது போன்ற காவலர்களை அடையாளம் காண வேண்டும். அடையாளம் காண்பது மட்டுமல்லாமல் காவல்துறை மேலும் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள், காவல்துறையினுடைய அணுகுமுறைகள் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.